நமசிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான்தாள் வாழ்க. அவனருளாலே அவன்தாள் வணங்கிடுவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் நமசிவாய. நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செவ்வாயினுடைய பெயர்ச்சி, அதாவது மிதுன ராசியிலிருந்து செவ்வாய் பகவான் கடக ராசிக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். கடக ராசி சந்திரனுடைய ராசி. அந்த சந்திரனுடைய ராசியில இந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய பலவீனமான ஒரு சூழ்நிலையை அடைய போகிறார். கிட்டத்தட்ட 90 நாட்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் என்னுடைய பெயர்ச்சியாகப்பட்டது அடுத்த வருடம் 20ஆம் தேதி ஜனவரி மாதம் வரைக்கும் இருக்கு. அந்த கடக ராசியிலேயே அந்த செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று இருக்க போறார். கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த செவ்வாயினுடைய நீச்சம் எந்த மாதிரியாக இருக்க போகுது, எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். ஏன்னா விருச்சிக ராசிக்கு அதிபதி அந்த செவ்வாய், 6ஆம் இடமான அந்த ருணரோக சத்ருஸ்தானாதிபதி அந்த செவ்வாய்ன்றது பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக மிகப்பெரிய ஒரு பாவ கிரகம், ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைகளை, கொடுமையான ஒரு சூழ்நிலைகளை தரக்கூடிய ஒரு கிரகமாக தான் இந்த ஜோதிட ரீதியாக இந்த செவ்வாய் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த பாவ கிரகம் அந்த கடக ராசியில நீச்சம் அடையும் போது, தன்னுடைய பலத்தை இழக்கும் போது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துக்களில் இருந்து விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 6ஆம் இடம் சொல்லும் போது ருணரோக சத்ருஸ்தானம், எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். அந்த 6ஆம் இடத்திற்குண்டான அதிபதி 9ஆம் இடமான அந்த பாக்ய ஸ்தானத்துல பலவீனம் அடைகிறார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உண்டான எதிரிகளினுடைய தொந்தரவுகள் அழியக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக போட்டிகள் நிறைய இருக்கும். ஏன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நீங்க போட்டிகள்லாம், அதாவது தொழிலெலாம் நீங்க செஞ்சிட்டு இருப்பீங்க. காம்படிட்டர்ஸ்லாம் நிறைய பேர் பலம் பொருந்திய ஒரு காம்படிட்டர்ஸா இருப்பாங்க. அந்த தொழில் துறையில நீங்க போராடி தான் வந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ அளவுக்கும் கூட அந்த போராட்டம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த 3 மாதங்களுக்கு உங்களுடைய எதிரிகளினுடைய பலமாகப்பட்டது குறைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த எதிரியினுடைய பலம் குறைந்தனாலே உங்களுக்கு மிக ஆனந்தமான ஒரு செய்தி தான் இந்த செய்தி. இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு மிக ஒரு பலம் பொருந்திய ஒரு பெயர்ச்சியாக இருக்க போகுது. எதிரியினுடைய தொந்தரவு அழியக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு திருஷ்டி தோஷங்கள், குடும்பம் ரீதியாக திருஷ்டி தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். கடந்த மாதத்துலலாம் ஒரு 1.5 வருடங்களாக இந்த குடும்பத்தில், அந்த விருச்சிக ராசி குடும்பத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகள். ஏன்னா நீங்க சொத்துக்கள் வாங்கிட்டீங்க, அந்த சொத்து வாங்கினதுல இருந்தே பார்த்தீங்கன்னா ஊரார் கண்ணெல்லாம் உங்க மேலதான் இருக்கு. உங்க மேல போட்ட கண்ணை பார்த்தீங்கன்னா அவர்களை அந்த அளவுக்கு உங்களை வீழ்ச்சியில அடியக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவுல நீங்க ஒரு பெரிய பெரிய துன்பத்தை அந்த திருஷ்டியின் மூலமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. ஏன் இது நாள் வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க, உங்க குடும்பம் ஒத்துமையா தானே இருந்தது, இன்னைக்கு இப்படி இருக்குன்னா அதற்கு காரணம் அந்த திருஷ்டி மாத்திரம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கு. நாங்களும் எவ்வளவோ செஞ்சு பார்த்துட்டோம் மேடம், எங்க இருந்துலாமோ கயிறு கட்டி பார்த்துட்டோம், எந்தெந்த தெய்வத்துக்கெல்லாமோ போயிட்டு வந்துட்டோம், எந்தெந்த உக்ர தெய்வங்களை கூட வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருந்தும் எங்களுக்கு இந்த திருஷ்டி தோஷங்களினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குதுன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தான் இருக்கும். இது எல்லாமே குறையக்கூடிய நேரம் தான் இந்த 3 மாதம். திருஷ்டி தோஷம் முழுவதுமாக குறைய போகுது. குடும்ப சூழ்நிலையில ஒற்றுமை நிலவுவதற்குண்டான ஒரே வழிவகை தான் இந்த 3 மாதங்கள். யாராவது பிரிந்து இருக்கிறீங்க, விவாகரத்து வழக்குகள்லாம் இருக்கு, இல்ல சொத்து சம்பந்தமான வழக்குகள்லாம் இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக தான் அமைய போகுது. கணவன் பிரிந்து போறாரு அப்படின்னு அவரே உங்க முன்னாடி நான் சேரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் உங்க மனைவி உங்களை தனிமையில விட்டுருப்பாங்க. அந்த தனிமையில நொந்து வாடி நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்க வேலையும் செய்ய முடியல, தொழிலும் செய்ய முடியல, குழந்தைகளை பார்க்காமலும் இருக்க முடியல. இப்படி
பலவிதமான ஒரு இன்னல்களுக்கு ஆளான நீங்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பலவீனமாகப்பட்டது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுப்பதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு வழிமுறையாக தான் இருக்க போது. இந்த 3 மாதத்துல அந்த பிரிந்து போன மனைவி மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். பிரிந்த குழந்தைகள் மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். சில பேருக்கு நிறைய சொத்துக்கள் இருந்திருக்கும். ஏன்னா செவ்வாய் பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அவர்கள் ஜாதகப்படி பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னாலே நிறைய சொத்துக்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கோ இல்லை விருச்சிக லக்ன அன்பர்களுக்கோ உங்களுடைய ஜாதகத்திலையும் அந்த செவ்வாய் பகவான் கடகராசியிலேயே இருக்கிறாரு அப்படின்னா, அந்த 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலேயே இருக்கிறாருன்னா, உங்களுக்கு தகப்பனார் வழியில எந்த விதமான ஒரு யூஸ்ஃபுல்லான அதாவது ஒத்துழைப்பு எப்போதுமே கிடைக்காது. அவர் செய்கிறேன்னு சொல்லுவார், ஆனால் கடைசி வரைக்கும் செய்ய மாட்டார். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். அதாவது அந்த தகப்பனார்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவர் செய்ய முயற்சி செய்தாலும் கூட அந்த கிரகங்கள் செய்ய விடாத ஒரு நேரத்தில் தான் இருக்கும். இது அந்த விருச்சிக ராசிக்கும் அதிபதி அந்த செவ்வாய் 9ஆம் இடத்துல அந்த பலவீனம் அடைந்த நிலையில் இருக்கும்போது எதிரிகள் முன்னாடி நீங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த எதிரிகள் முன்னாடி அவங்க ரொம்ப ஏளனமாக பேசுவாங்க, இலக்காரமாக பேசுவாங்க. அது எல்லாத்தையுமே பொறுமையாக நீங்கள் காது வழியாக கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும். இதை மாதிரி தான் இந்த செவ்வாய் பலவீனம் ஆகும்போது நிறைய ஒரு துக்கமான செய்திகளும் வரும். ஒரு சில பலவீனமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பலமான சூழ்நிலையாக மாறக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குடும்பம் ரீதியாக பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கும், அடுத்து கடன்கள் அதிகமாக இருக்குது, சொத்து சம்பந்தமான கடன்கள் அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக அது எல்லாமே நிறைவேறு அதாவது நிவர்த்தி ஆகுவதற்கு ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதினா அந்த கடனை தரக்கூடியவர் தான் அந்த செவ்வாய் பகவான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இப்போ அவர் பலவீனம் அடைஞ்சிட்டார். அந்த கடனை எல்லாத்தையுமே அடைக்கக்கூடிய ஸ்தானத்திற்கு வந்துட்டார். கண்டிப்பாக இந்த 3 மாதங்கள்ல ஒரு சொத்தை வித்தாவது நீங்க உங்க கடனை அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேருக்கு சொத்துக்களை விற்க முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு. ஏன்னா நிறைய ஒரு தொழில்ல நீங்க அந்த சொத்துக்களை விற்றாலாவது நம்ம அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அதற்கு ஒரு சாதகமாக இருக்கும். சொத்துக்களினுடைய வேல்யூ தான் உங்களுக்கு குறைந்த மதிப்பில் போகும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அது விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வராது. அந்த மாதிரியான சில மாற்றங்கள் தான் இருக்குமே ஒழிய நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விற்க முடியாத சொத்துக்களும் விற்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்களும், உங்களுக்கு செவ்வாய் நீச்சமா உச்சமா ஆட்சியா இல்லை பலமா இருக்கா இல்லை பலவீனமாக இருக்கான்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு அதற்குண்டான தகவல்களை நான் உங்களுக்கு தந்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் அது மாதிரி கேட்குறதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.